மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில்: ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். செஸ் ஒலிம்பியாட்டில் தோல்வியை இன்றி வென்று சாதனை படைத்த இந்திய அணி. சென்னை விமான நிலையத்தில் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பொருட்கள் வழங்கி கலந்துரையாடி மகிழ்ச்சி. பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டதாக குற்றச்சாட்டு. வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் விலை கிராமுக்கு 7,000 ரூபாயை தொட்டது. சென்னையில் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 56,000த்திற்கு விற்பனை. சென்னை, கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. நாகையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக வேலை நிறுத்தம். இன்று ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மீண்டும் யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. ஒரே நாளில் 2 உயிரிழந்ததால் மக்கள் அச்சம். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். இயக்குநர் மோகனை கைது செய்த காவல்துறை. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்காக தயாராகி வரும் ஜம்மு காஷ்மீர். 11 தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் திடீர் மழை. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழையால் குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கண்டநீர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி வந்தடைந்தது. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் என அதிகாரிகள் நம்பிக்கை. தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக நகர செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நேரில் விசாரணை நடத்தும் காவல் கண்காணிப்பாளர். உதகையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியவர்களிடம் பண மோசடி செய்து வருவதாக புகார். அடித்து துன்புறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிச்சைக்காரங்களையும் தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணுவார், எல்லா பிரச்சனையும் செய்வார், பப்ளிக் மெதில் நல்லா பிரபலமாகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிச்சைக்காரங்க வச்சிருந்த பணங்கள் எல்லாம் எங்கே போச்சு? இது சம்பந்தமாக எந்த அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு? ஏன் என்னன்னு எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர் அடித்து மண்டையை உடைக்கிறதாகவும் அவர் அடித்து மண்டையை உடைக்கிறாரு. இது சம்பந்தமாக காவல்துறைக்கு பல முறை வழக்குகள் வந்திருக்கு, ஆனால் கண்டுக்கிறது இல்லை. ராமனுக்காக காத்திருந்த பரதன் போன்று கெஜ்ரிவாலுக்காக காத்திருப்பேன் என அதிர்ச்சி உறுதி. முதலமைச்சர் இருக்கையில் அமராமல் மற்றொரு இருக்கையில் அமர்ந்து நாற்காலி நாடகம் நடத்துவதாக பாஜக விமர்சனம். திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் சாந்தியாக நடத்த இருந்த நிலையில் அடுத்த சர்ச்சை. அமெரிக்காவில் அரசுமுறை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து தாயகம் புறப்பட்டார் நரேந்திர மோடி. உற்சாக தேசபக்தி முழக்கங்கள் மத்தியில் முழு அரசு மரியாதையுடன் வழியனுப்பி வைத்தது அமெரிக்க அரசு. அமெரிக்க நியூயார்க்கில் வியட்நாம் அதிபர் டூலாம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. இரு நாடுகளுக்கும் இடையேயான நாகரிக மற்றும் கலாச்சார பந்தங்களின் முக்கியத்துவம் பற்றி இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.